Hello friends, welcome to Belmath Education YouTube channel. இன்னைக்கு நாம TNPSC யோட combined stat examக்காக mathematics unit 10ல உங்களுக்கு ஆல்ரெடி correlation and regressionல கொடுத்திருப்பேன். இப்போ அது ரிலேட்டடான previous year questions பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம பார்க்க போறதெல்லாம் correlation and regression டாபிக்ல TNPSC previous yearsல maths and stat ரெண்டுலயுமே வந்து என்னென்ன டைப்ல क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பத்தி நாம பார்க்க போறோம். So first question பார்த்தீங்கன்னா the correlation coefficient between two variables x and y is r equal to 0.6 if sigma x value is 1.5 sigma y equal to 2.0 x bar 10 and y bar is 20 the regression line of x and y. So இது ரிலேட்டடான description இது ரிலேட்டடான ஃபார்முலாஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க அதை பாருங்க, வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தோன்னா இதோட ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இன்ட்டு ஆர் இன்ட்டு சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய் ஒய் மைனஸ் ஒய் பார். ஸோ இங்கே எக்ஸ் பார் ஒய் பார் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் வேல்யூலாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் வந்து கிடச்சிரும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.44y y plus 1. Next question. If the two lines of regression are perpendicular to each other, then rxy. ஸோ இது வந்து perpendicular to each other-ஆக இருந்ததுன்னா ரெண்டு வேரியபிளுமே என்னவா இருக்குன்னா uncorrelated. ஸோ r வேல்யூ வந்து என்னவா இருக்குன்னா 0. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1,1th moment mu11 of the bivariate distribution is called covariance. ஸோ இந்த நோட்ஸும் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம், ரெஃபர் பண்ணிக்கோங்க. The line of regression intersect at the point. லைன் ஆஃப் ரெக்ரெஷன் வந்து எப்போ மீட் பண்ணோம்னா மீன் வேல்யூ, அதாவது ஆவரேஜில் தான் மீட் பண்ணோம். ஸோ த ஆன்சர் இஸ் எக்ஸ் பார் கமா ஒய் பார். த நார்மல் ஈக்குவேஷன் டு கால்குலேட் த அன்னோன் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபிட்டிங் த ஸ்ட்ரெயிட் லைன் ஒய் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎக்ஸ். இது ஃபிட்டிங் ஆஃப் த கர்வில் தான் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இதோட ரெக்வயர்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், த ரெக்ரெஷன் லைன்ஸ் கட் ஈச் அதர் அட் த பாயிண்ட் ஆஃப். ஸோ இது முன்னாடி கேட்ட கொஸ்டினே தான். முன்னாடி எக்ஸ் பார் கமா ஒய் பார்னு கொடுத்தாங்க, இது வந்து சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க ஆவரேஜ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்னு. நெக்ஸ்ட், டிட்டர்மைன் த ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ். ஸோ என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா சம் டி ஸ்கொயர் அண்ட் என் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ரேங்க் கார்லேஷனோட ஃபார்முலா தெரியுமா? ஆர் ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 இன்ட்டு சம் டி ஸ்கொயர் பை என் இன்ட்டு என் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலாவில் அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணனா நம்மளுக்கு ஆர்எஸ் கிடச்சிரும். யூஸ்வலாக நம்ம ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டி ஸ்மால் என் யூஸ் பண்ணியிருப்போம், ஆனால் அவங்க வந்து கேபிட்டல் என் கேபிட்டல் டி கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூஸ் மட்டும் நம்ம அதை எடுத்து போட்டாலே போதும், சேம் ஃபார்முலா தான். ஸோ நம்ம போட்டோன்னா ஆன்சர் வந்து 0.82 கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன். நம்ம கார்லேஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1 to 1 இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு மைனஸ்லேருந்து பாசிட்டிவ் ரெண்டுமே இருக்கும். பார்த்தீங்கன்னா cannot be positive, cannot be negative, cannot be 0. இது எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஏன்னா நம்ம வேல்யூ வந்து என்னது -1 to 1. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் கேன் பி போத் பாசிட்டிவ் ஆஸ் வெல் ஆஸ் தி நெகட்டிவ். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், த மீன் ஆஃப் த டூ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஆல்வேஸ். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன். இதுதான் வந்து ஆன்சர். இதுதான் வந்து இந்த பாயிண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நோட்ஸில் நான் கொடுத்துருப்பேன். The modulus of the arithmetic mean of regression coefficient is not less than the modulus value of the correlation coefficient R. So இது வந்து less than the correlation coefficient. So இங்க பார்த்தீங்கன்னா correlation coefficient is greater than the modulus of the arithmetic mean of the regression coefficient வரும். ஸோ அதனால் அதுலேருந்து நம்ம இதை எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இந்த ரிசல்ட்டு தான் இந்த கொஸ்டினுக்கு நம்ம யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ அதனால் எந்த ரிசல்ட்டும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். Next, the regression line has a slope of 5 if the mean value of independent and dependent variable are 1 and 10 respectively, then the value of intercept is. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபார்முலா தெரியுமா? the regression model with single dependent அது வந்து ஒய்னும் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிளை எக்ஸ்னு எடுத்துட்டோம்னா இது வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா ஸ்ட்ரெயிட் லைனாக ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வந்து ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. இதில் எம்ங்கிறது ஸ்லோப்பையும் சிங்கிறது இன்டர்செப்டையும் டினோட் பண்ணும். ஸோ இப்போ வந்து வேல்யூ ஆஃப் இன்டர்செப்ட் சி தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்லோப் கொடுத்துட்டாங்க, டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிளோட வேல்யூஸை கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் ஒய் எம் வேல்யூ தெரியும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணனா வி கெட் சி வேல்யூ. ஸோ சி ஆன்சர் இஸ் 5. நெக்ஸ்ட், இஃப் த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் டேஷ், the residual variance of regression coefficient is 0.
ஆன்சர் வந்து என்னென்னா பெர்ஃபெக்ட். ஸோ இந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்துருப்போம். அதாவது ஆரோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸாக இருந்துச்சுன்னா தென் த ரெசிடியூவல் வேரியன்ஸ் எஸ்எக்ஸ் அண்ட் எஸ்ஒயோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். +1 இருந்தால் பாசிட்டிவ் கார்லேஷன், மைனஸாக இருந்தால் நெகட்டிவ் கார்லேஷனுங்கிறது கொடுத்துருப்போம். ஸோ அதுலேருந்து தான் நம்ம எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், in a simple regression model there can be ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான் இருக்கும். இதை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். சிம்பிள் ரெக்ரெஷனாக இருந்தால் ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான், வேறு எதுவும் வராது. நெக்ஸ்ட்டு 2 regression lines perpendicular to each other then there is no correlation. ஸோ நோ கார்லேஷன், அதனால் கார்லேஷன் வேல்யூ வந்து என்னது 0. ஸோ எப்படி வேணாலும் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரேங்க் கார்லேஷனோட ஃபார்ம்லாம் டைரெக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை கரெக்டாக மார்க் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் -1 to 1. நெக்ஸ்ட் த 2 regression equations ஆர், 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ், ஸோ 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்கன்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெக்ரெஷன் 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்களா, அதை வந்து நாம் இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கணும். y = கான்ஸ்டன்ட், அதுக்கப்புறம் வேரியன்ஸ். அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷனை x = கான்ஸ்டன்ட் வேரியபிள், இந்த ஃபார்முக்கு நம்ம மாற்றிக்கணும். ஸோ இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷன் y on x-ம் இதுலேருந்து ரெக்ரெஷன் x on y-ம் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ bxy அண்ட் byx கால்குலேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆர் வேல்யூ வந்து என்னதுன்னா +or-√bxy × byx, கார்லேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ இதில் நம்ம கண்டுபிடிச்ச bxy அண்ட் by சப்ஸ்டியூட் பண்ணால் we get r வேல்யூ. அதுக்கப்புறம் வந்து இதோட சைன் வந்து நம்ம டிசைட் பண்ணணும். சைன் பார்த்தீங்கன்னா இங்கே bxy அண்ட் byx ரெண்டுமே வந்து நெகட்டிவ். அப்போ வந்து ஆரோட வேல்யூ வந்து என்ன வரும்னா நெகட்டிவ். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ சைன் வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ணோம். ஸோ ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தால் ஆர் வந்து என்னது நெகட்டிவ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா r = -1/2√3 வரும். நெக்ஸ்ட்டு இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேங்க் கார்லேஷன் ஃபார்முலா அவங்க கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா டி எதை டினோட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். டிங்கிறது வந்து என்னென்னா கரஸ்பாண்டிங் ரேங்க் ஆஃப் த 2 சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ். ஸோ இதுதான் வந்து அதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த லீனியர் ஈக்குவேஷன் y = a + bx, த வேரியபிள் x இஸ் கால்டு. ஸோ இங்கே x வந்து என்னென்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள், y வந்து டிபெண்டன்ட், ஹியர் x இஸ் அ இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அடுத்தது த ரேஞ்ச் ஆஃப் பார்ஷியல் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் -1 to 1. Next, when r = 0, the line of regression, இது வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின், intercept at the point average. So x bar, y bar. Next பார்த்தீங்கன்னா if x and y are independent, x and y independent-ஆக இருந்ததுன்னா then the correlation coefficient value is 0. இதெல்லாமே direct question. The coefficient correlation will have a positive when எப்போ பாசிட்டிவாக இருக்குன்னா both the variables are increasing, இல்லைனா both the variable of decreasing இருந்துச்சுன்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இன்க்ரீசிங் டிக்ரீசிங் எது இருக்குன்னு பாருங்கள். ஏ கிடையாது, ஏன்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது ஒன்று டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி பியும் கிடையாது, டி வந்து நோ சேஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ சியில் தான் வந்து ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேர் டு அதர் சி தான் வந்து சூட்டபிள் ஆன்சர். ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு த ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் 2 regression coefficient is equal to, ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் 2 regression என்னன்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு லிமிட் ஆஃப் த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் -1 to 1. அப்புறம் ரேங்கோட ஃபார்முலா, இது எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட்டு இஃப் byx இஸ் கிரேட்டர் தென் 1, அதாவது ஒரு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் கிரேட்டர் தென் 1 இருந்தால் அதர் ஒன் வந்து லெஸ் தென் 1. bxy கிரேட்டர் தென் 1 இருந்தால் byx லெஸ் தென் 1 வந்துடும். ஸோ அதை வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. ஒன்று கிரேட்டர் தென் 1 இருந்தால் ஒன்று வந்து லெஸ் தென் 1க்கு போயிடும். நெக்ஸ்ட்டு த டேர்ம் ரெக்ரெஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ் பை ஃப்ரான்சிஸ் கால்டன். இதுவும் வந்து நம்ம நோட்ஸ்லேயே கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், if bxy = 0.8 and byx is 0.46, then correlation coefficient. ஸோ 2 regression coefficient கொடுத்துட்டாங்களா. ஸோ ஆர் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா √bxy × byx, ரெண்டுமே பாசிட்டிவ், அதனால் நம்ம பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் 2 வேரியபிள்ஸ் x and y is r, சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் எக்ஸ் பார் ஒய் பார் எல்லாமே கொடுத்துட்டு ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. இதே டைப்பில் தான் நம்ம முன்னாடி அதே சம் தான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இந்த வீடியோட ஃபஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணல. சேம் ப்ராப்ளம் சேம் வேல்யூஸோட கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் given 2 lines of regressions, find the mean of x and y. ஸோ எக்ஸ் பார் ஒய் பார் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும்.
ரெண்டு லைன் ஆஃப் ரெக்ரெஷன் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி தெரியுமா, ரெண்டோட இன்டர்செப்ட் தான் வந்து என்னதுன்னா அதோட ஆவரேஜ். அதாவது எக்ஸ் பார் ஒய் பார்ங்கிறது ரெண்டு ரெக்ரெஷன் லைனோட இன்டர்செப்ட்னு தெரியும். ஸோ ரெண்டு ரெக்ரெஷன் லைனை நம்ம சால்வ் பண்ணி வர எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ தான் அதோடைய மீன் வேல்யூவாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ரெண்டையும் சால்வ் பண்ணுங்கள், நம்மளுக்கு வர எக்ஸ் பார் ஒய் பார் வேல்யூ தான் வந்து அதோடைய ரிக்வயர்ட் ஆன்சராக இருக்கும். அதாவது எக்ஸ் பார் ஒய் பாராக இருக்கும். ஸோ இதான் வந்து ஆன்சர். ஸோ எக்ஸ் வந்து 4ம் ஒய் வந்து 5ம் கிடைக்கும். ஸோ இதான் வந்து ரிக்வயர்ட் ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா ஒய் 5ன்னு கிடச்சோன்னே நம்ம எழுதிக்கலாம், எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னே இல்லை. ஏன்னா ஒய் 5 வச்சு இந்த ஒன்று தான் இருக்குது. அதனால் நான் டேரெக்டாக அதுவே போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இஃப் த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் 0 தென் த ஆங்கிள் பிட்வீன் த ரெக்ரெஷன் லைன். இப்போ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அதாவது வந்து பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ பர்பண்டிகுலர்னா என்னது 90 டிகிரி. ஸோ ஆன்சர் இஸ் π/2. நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அசர்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் த ஜியோமெட்ரிக் மீன் பிட்வீன் த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். இது வந்து கரெக்ட், நம்மளுக்கு தெரியும். ரீசன், த சைன் ஆஃப் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் த சேம். இதுவும் கரெக்ட். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ. ஸோ அந்த ஆப்ஷன் எது இருக்கோ அதை வந்து நம்ம டிக் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு, மற்றதெல்லாம் தப்பு. ரீட் பண்ணி பாருங்கள், மற்ற ஆப்ஷன் எதுவுமே சூட் ஆகாது. போத் ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட். ஏவும் கரெக்டு, ஆரும் கரெக்டு. அதனால் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், த ஃபார்முலா ஃபார் ப்ராபபிள் எரர். ப்ராபபிள் எரர் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா 0.6745 இன்ட்டு 1 - r²/√n. அடுத்தது bxy greater than 1. ஸோ ஒரு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் greater than 1 இருந்தால் அதர் ஒன் ஆட்டோமேட்டிக்காக less than 1 ஆயிரும். அடுத்தது ரேஞ்ச் ஆஃப் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் -1 to 1. நெக்ஸ்ட், இப்போ இது வந்து லாஸ்ட் இயர் பாலிடெக்னிக்கில் கேட்ட கொஸ்டின். இதே மாதிரி ரெண்டு லைன் ஆஃப் ரெக்ரெஷன் கொடுத்துட்டு எக்ஸ் பார் அண்ட் ஒய் பார் கேட்குறாங்க. ஸோ இதை சால்வ் பண்ணி வர ஆன்சர் தான் வந்து அதோடைய ரெக்வயர்ட் ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் -1. வேல்யூ -1 இருந்தால் அது வந்து என்னென்னா பர்ஃபெக்ட்லி நெகட்டிவ் கார்லேஷன். அதே மாதிரி +1 இருந்தால் பர்ஃபெக்ட்லி பாசிட்டிவ் கார்லேஷன். ஸோ வேல்யூஸ் கொடுத்தும் அது கேட்கலாம். அதே மாதிரி பாலிடெக்னிக்கில் வந்து ப்ராபபிள் எரர் கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதான் வந்து கார்லேஷன் அண்ட் ரெக்ரெஷனில் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். ஸோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். இது வந்து மேக்ஸ் சூஸ் பண்ணி எழுதுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்டாட் எழுதுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படிச்சுக்கிட்டோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அடுத்த டாப்பிக்கோட பார்க்குறேன். தேங்க்யூ.